திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் இரண்டாவது நாளாக இன்றும் வாக்கு சேகரித்தார். அண்ணா நகர், ஆர்.கே. நகர், 1000 விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வீதி வீதியாக நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து துறைமுகம் தொகுதி திமுக வேட்பாளர் சேகர் பாபுவை ஆதரித்து ஸ்டாலின் வாகன பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் 234 தொகுதிகளிலும் பயணம் செய்திருப்பதாகவும், முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடும் ஆர்.கே. நகர் உட்பட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்று கணித்திருப்பதாகவும் கூறினார். திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட துறைமுகம், மதுரவாயல் பறக்கும் சாலை திட்டத்தை அதிமுக அரசு கிடப்பில் போட்டிருப்பதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். 4 வருஷம் ஜெயிலும், 100 கோடி ரூபாய் ஃபைன், பதவியும் போச்சு. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றம் அந்த விடுதலையை அவங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த அம்மையார் விடுதலையை பெற்றாங்க நான் சொல்ல மாட்டேன், விடுதலையை வாங்கினாங்க. அதான் அது முடியும். ஆனா அதுக்கு பிறகு இப்ப கத்தி தலைக்கு மேல தொங்கிக்கிட்டு இருக்கு. 19ஆம் தேதி நீங்க தரக்கூடிய தீர்ப்பு ஒண்ணு, அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தரப்போம்.